ஓடி 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 உட்கலந்த சோழியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்கிறார். இந்த உலகத்திலே எண்ணில்லாத கோடி மக்கள் தனக்குள்ளேயே இறைவன் இருப்பதை மறந்துவிட்டு எங்கெங்கெல்லாமோ ஓடி தேடி கிடைக்காமல் வாடி தங்கள் ஆயுள் முடிகிற வரையில் இந்த அறியாமையிலேயே உழல்கிறார்களாம். அப்படியானால் இறைவனை உணர்வதற்கு சரியான வழி நமக்குள்ளே தேடுவது, உள்முகமாக தேடுவது. நாம் பகிர்முகமாக இருக்கிறோம். ஆனால் இறைவன் உள்ளே இருந்தால்தான் கடவுள் வெளியே இருப்பதையும் நம்மால் உணர முடியும். உள்ளே இருக்கிற இறைவனை உணராத பட்சத்தில் எங்கேயும் இறைவனை நம்மால் உணர இயலாது என்பதை இவர் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று 2 கைகளையும் விரித்து சொல்லுகிறார். ஏ அப்பா, எவ்வளவு பேர் இந்த அறியாமையிலேயே அழிந்து போய் விட்டார்கள் என்று மனித குலத்தை பார்த்து எள்ளலோடும் கவலையோடும் அக்கறையோடும் சிவவாக்கியர் அருளுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நமசிவய, சிவாய நம என்கிற மந்திரங்களை திரும்ப திரும்ப மனிதர்களுக்கு உபதேசிக்கிற பணியை சிவவாக்கியம் செய்கிறது. சிவாய நம, சிவாய எனும் மந்திரம் சிவன் இருக்கும் அச்சரம் என்று சொல்லுகிறார்.